அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் 400 உரைத்தல். குறள் எண் 1138. நிறை அரியர் மண் அழியர் எண்ணாது காமம் மறை இறந்து மன்றுபடும். தலைவன் நிலையான மனம் கொண்டவன், அன்பு காட்டத்தக்கவன் என்பதை கருதாது மறைவாக இருக்க வேண்டிய காதல் பொது வெளியில் வெளிப்பட்டுவிடும். The secret love will come into public without considering two qualities of the hero. The one is his stable mind and the other is he is lovable in nature. இதற்கு என்னுடைய துடிப்பா, நிலை மனசு கொண்ட நீங்கா அன்பு காட்ட வேண்டிய தலைவனிடமுள்ள மறை காதல் மன்றத்தில் தெரியும். நிலை மனது கொண்ட நீங்கா அன்பு காட்ட வேண்டிய தலைவன் இடமுள்ள மறை காதல் மன்றத்தில் தெரியும். இதற்கு கவிப்பேரரசு அவர்களுடைய உரை, இந்த பெண்டிர் கடத்தற்கரிய கற்புடையவர் என்று கருதவும் இல்லை மற்றும் இரக்கத்திற்குரியவர் என்று எண்ணவும் இல்லை. மறைத்து வைத்திருந்தாலும் இட்டு வைத்த திரைகளை கிழித்துக் கொண்டு மன்றத்தில் வெளிப்பட்டே விடுகிறது. காமம் பொல்லாதது அப்படிங்கிறது அவருடைய உரை. அவருடைய உரையில் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணினுடைய கோணத்திலிருந்து சொல்றார். ஒரு பெண் இரக்கத்திற்குரியவள் என்று கருத வேண்டியதில்லை. அவள் கடத்திற்குரிய கற்புடையவள் என்று கருத வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் அவளிடம் இருக்கக்கூடிய அந்த காமம், அந்த காதல் எல்லா திரைகளையும் கிழித்துக் கொண்டு வெளியில் வந்து விழுந்துவிடும் அப்படின்னு சொல்றார். இதை நான் ஒரு ஆண் பார்வையிலிருந்து பார்க்கிறேன். ஆண் சொல்ற மாதிரி சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, தலைவனுக்கு நிறை அரியர் என்றால் நிலையான மனம் கொண்டவன், அவன் ஸ்டேபிள் மைண்ட் என்று ஊரார் சொல்லுவார்கள். அவ்வளவு எளிதாக அவனுடைய மன உறுதியை அசைத்து பார்க்க முடியாது. அதேபோல் மண் அழியர் என்றால் அவனிடம் எல்லாரும் அன்பு கொள்ளும் அளவுக்கு நல்லவன், அன்பு காட்டத்தக்கவன், நிலையான மனது கொண்டவன், அன்பு காட்டத்தக்கவன். இப்படிப்பட்ட இரண்டு சிறப்பான கொள்கைகளை, சிறப்பான பண்புகளை, சிறப்பான குணங்களை கொண்டவன் என்பதை கருதாது இந்த காமம் என்ன செய்கிறது, காதல் என்ன செய்கிறது, மறைவாக இருக்க வேண்டிய அது அவனிடமிருந்து வெளிப்பட்டு வந்து ஊராருக்கு தெரிவித்து விடுகிறது. ஒன்று மடல் ஊடுதல் மூலமாக, மற்றவையெல்லாம் பிற வழிகளில். எப்படியாவது அவனிடம் உள்ள காதல், அவனிடம் உள்ள இரண்டு சிறந்த பண்புகளை தாண்டி திரைகளை கிழித்து வெளியே வந்து காட்டி விடுகிறது அந்த காமத்தை, அந்த காதலை. அப்படிங்கறதுதான் என்னுடைய பொருள். கவிப்பேரரசு அவர்கள் ஒரு பெண்ணினுடைய கோணத்திலிருந்து பார்த்திருக்கிறார், நான் ஒரு ஆணினுடைய கோணத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். இதற்கு ஒரு அற்புதமான திரைப்பட பாடல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். நாணத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல், ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல், மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்ற கண்ணதாசனுடைய தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் கேவி மகாதேவனுடைய இசையில் நாட்டிய பேருடைய பத்மணி நடனத்தில் சிவாஜி கணேசன் நடிக்க இந்த பாடல் வந்திருக்கும். பாடலை பாருங்க. ஒரு காதலனுக்கும் காதலிக்கும்
இருக்கக்கூடிய அந்த மறைமுக உரையாடல் அற்புதமாக வெளிப்படுத்தி இருப்பாங்க இந்த பாட்டிலையும் இந்த வரிகள்லையும் இந்த படக்காட்சிகளும். இதுல கண்ணதாசன் என்ன சொல்றாரு, அந்த நீங்க படத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும். பத்மினி ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க ஒவ்வொருத்தராக செஞ்சு போவாங்க. சிவாஜி தூங்கிட்டான்னு நினைச்சு, ஆனா சிவாஜி முதல்ல பார்த்து போகக்கூடாது, அதை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பார்க்க யாரும் போகக்கூடாதுன்ட்டு சரின்னு எல்லாம் படுத்துப்பாங்க. சிவாஜியும் படுத்துங்கிற மாதிரி நடிப்பாரு. ஒவ்வொருத்தரா அஞ்சு போயிடுவாங்க. பாலையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் சிவாஜி முடிச்சு பார்ப்பாரு, யாரையுமே காணாம். அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கும், நடனம் வந்துகிட்டே இருக்கும். சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போவார். சபைக்கு நடுவில் போய் நின்று பார்த்தா எப்படி தனக்கு அவமானம் ஏற்பட்டும் அல்லவா, தான் நிலையான மனம் கொண்டவன் அல்லவா, தான் எல்லோராலும் அன்பு காட்டப்படுவன் அல்லவா, அப்போ தனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுமல்லன்ட்டு ஒரு மரத்துக்கு பின்னால மறைந்திருந்து பார்ப்பார். அவர் யாரும் பார்க்கல நினைப்பார். ஆனா அவரை பத்மினி பார்த்துருவாங்க, பாலையா பார்த்துருவாங்க, பத்மினியுடைய அம்மா பார்த்துருவாங்க, பல பேர் பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலை காட்டக்கூடிய அந்த பாடல் தான் இந்த குறளுக்கு மிக பொருத்தமான பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறை அரியர் மண் அழியர் எண்ணாது காமம் மறை இறந்து மன்றுபடும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்திராலயா விழி அகாடமி சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளொரு நன்றி. டாக்டர் செல்வாகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.